ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 302வது தலைப்பு. ஈசனின்றி இயற்கை இயங்குமா? தொடர்ச்சி. தாவர வர்க்கத்தில் பூச்செடி, பழமரம் என்று இரண்டு சொல்கிறோம். பூச்செடி பழம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் பழமரத்துக்கு பூ இல்லாமல் இல்லை. அத்தி, பலா மாதிரி அபூர்வமான வனஸ்பதி ஜாதி தவிர. இந்த பூச்செடி, பழமரம் என்ற இரண்டும் எத்தனை சாமர்த்தியமாக தங்கள் தங்கள் இனத்தை விருத்தி பண்ணிக் கொள்கின்றன என்று பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. பூச்செடியில் அழகாக புஷ்பம் உண்டாகிறது. அதன் டிசைன்களில் அலாதி ஆர்டர். அது மட்டுமில்லை, பர்பஸும் இருக்கிறது. மனுஷனின் ரசிக உணர்ச்சியை பூர்த்தி செய்வதோடு செடிக்கே பயன் தருகிற பெரிய பர்பஸ். இந்த அழகிலேதான் தேனீ வசீகரமாகி வந்து தேன் குடிக்கிறது. அதற்கு ஆகாரம் கொடுக்கிற பர்பஸுக்குள்ளேயே இரகசியமாக அதைவிட பெரியதான சொந்த பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகிறது. தேனீ செய்கிற மகரந்த பரிவர்த்தனையினால்தான் இந்த செடி இனவிருத்தி பெறுகிறது. இப்படி இதிலே ஜடவஸ்து பண்ணவே முடியாததான ரொம்பவும் புத்திபூர்வமான ட்ரிக் இருக்கிறது. இன்னொரு வேடிக்கை கூட. ரொம்பவும் வர்ண விசித்திரமில்லாத பூவாக சிலது உண்டாகின்றன. அவை தேனீயை ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக ஏகப்பட்ட வாசனையை வைத்து கொண்டிருக்கின்றன. சுகந்தம் நிறைய இருக்கிற மல்லிகை, மகிழ், சம்பங்கி, மனோரஞ்சிதம் மாதிரி புஷ்பங்களில் கலர் விசித்திரம் இல்லை. கலர் விசித்திரம் நிறைய இருக்கும் கனகாம்பரம், துலுக்க சாமந்தி, காகிதப்பூ வகைகள் முதலியவற்றில் வாசனை இல்லை. தேனீயை இழுக்க ஏதோ ஒரு ட்ரிக் போதும். இரண்டும் வேண்டாம் என்று இதிலே ஒரு எக்கானமி சிக்கனம் வேறே. ரோஜா மட்டும் விதிவிலக்கு. ஜடவஸ்து இப்படியெல்லாம் கெட்டிக்கார பிளான் போட்டு அதன் பிரகாரம் பண்ண முடியுமோ? இன்னொரு வேடிக்கை கூட. நேச்சர், இயற்கை என்று சொல்வதில் நிறைய வெரைட்டி. தினுசு தினுசாக பார்க்க வேண்டும் என்கிற காவிய புத்தி யதேஷ்டமாக தெரிகிறது. வாசனை பூ, கலர் பூ வித்தியாசம் போலவே கார்த்தாலே பூக்கிறது, ராத்திரி பூக்கிறது என்று ஒரு வித்தியாசம். இதிலே ராத்திரி பூக்கிறது தான் அந்த வேளையில் கண்ணுக்கு தெரிய வேண்டுமே என்பதால் வெள்ளை வெளேரென்று மல்லிகை ஜாதிகள், பன்னீர்பூ, ராமபானம் என்கிற நிலச்சம்பங்கி இப்படி இருக்கின்றன. ஒரு அணுவுக்குள் மத்திய நியூக்ளியஸை சுற்றி பரமாணுக்கள் பகுவேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதிலிருந்து சூரியனை சுற்றி கிரகங்கள் ஓடுகிற வரை ஒவ்வொன்றும் மாறுதல் இல்லாமல் விதி பிரகாரம் நடப்பதை பார்க்கும்போது வெறும் ஜடசக்தியான ஒரு இயற்கையால் தான் இதெல்லாம் ஆகிறதென்று தோன்றிவிடுகிறது. ஆனால் இப்படி அணுவிலிருந்து அண்ட கோளங்கள் வரை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வெவ்வேறாகத்தானே விதிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி எத்தனை வெரைட்டியான விதிகள்! அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் ஒரே விதி என்று இருக்கும்போது கூட அதற்குள்ளேயே விதிவிலக்கு என்று ஒவ்வொன்று மாறுதலாகவும் இருந்து விடுகிறதே. திருஷ்டாந்தமாக இப்போது சொன்ன விருட்ச வர்க்கத்திலேயே ஒரு மாறுதலாக பூ இல்லாமல் காய்க்கிற வனஸ்பதி வகையும் இருக்கிறதே. இதையெல்லாம் ஆலோசிக்கும்போது இயற்கை என்பது ஏதோ ஜடசக்தி இல்லை என்றும் ரசவைச்சித்திரியத்தில் குதூகலிக்கிற ஜீவனுள்ள ஒரு மகாபெரிய புத்திசக்திதான் என்றும் தெரிகிறதொல்லியோ? ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.